அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஆம், 3ஆம் கிளாஸ் பாடத்த பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அம் இந்த கண்ணன், வாணி கதை, அத வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். சரிங்களா? எடுத்து வச்சுட்டேன். இது போல மடிப்பு மடிச்சு வச்சிருக்கிறேன். அத ஈஸியா சீக்கிரம் பார்த்துரலாம். இது வந்து பாருங்க, பாடம் 2 பாடம் 2 அதில பாருங்க. தெரியுதா? அதாவது பாடம் 2ல வாணியும் நண்பர்களும் பள்ளிக்கூடத்துக்கு சென்றனர். சரி. சரி விடுங்க. கண்ணன காணோம். அடுத்த பேஜ் வந்து நான் மடித்து வச்சுருந்தேன் தான். டக்குன்னு இருங்க மடித்து வச்சதை மட்டும் சொல்கிறேன் வேகமாக. நமக்கு நமக்கு நிறைய வேலை கிடக்கு. இங்கே பாருங்கள், பாடம் 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 4 பாடம் 4 வாணியும் கண்ணனும் வாசிக்கிறேன். அன்று மாலை ஒரு கலை நிகழ்ச்சி நடந்தது. அதற்கு வாணியும் கண்ணனும் தமது இங்கே பாருங்க, நான் சொன்னேன்ல எப்போவுமே இவங்க அப்பாவை முதல்ல எழுதுவாங்க. நீங்கள் பாருங்க, நம்ம ஊரில் பேச்சு வழக்கில் கூட அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பான்னு தான் சொல்லுவோம். இவங்க எழுதுறப்பே பாருங்க அப்பா முதல்ல எழுதுறாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்கே பாருங்க, தமது அப்பா அம்மாவுடன் போனார்கள். அவர்கள் அனைவரும் கலாச்சார உடை அணிந்து சென்றார்கள். அதாவது அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணுறாங்க, கண்ணனும் வாணியும் போகிறாங்க. பாருங்க, கண்ணனும் வாணி வந்து 3ஆம் கிளாஸில் இருக்குது. சரியா? 2ஆம் கிளாஸில் ஹெவியாக இருக்குது, நிறையா இருக்குது. அப்புறம் வந்து வாணியும் கண்ணனும், அதுக்கு கேள்வி பின்னாடியே இருக்குது. இந்த பாருங்க, வாணியும் கண்ணனும் எங்கு போனார்கள், என்ன செஞ்சார்கள், தெரியுதா? கொஞ்சம் நிறுத்துறேன், ஏன்னா அப்போ தான் இந்த பேரை பார்க்க முடியும். நீங்கள் பேரை மட்டும் தான் பார்க்க முடியும், முழுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அவ்வளோதான். அப்புறம் பாடம் 7 பாடம் 7 பாருங்க, பாடம் 7ன்னு போட்டிருக்கா, அதில் பாருங்க. இதை வாசிக்கிட்டா ஒரு செகண்டில் நான் வாசித்து காமிச்சிடறேன், ஒரு நிமிஷத்தில். அப்போ வந்து சித்தப்பா நாங்கள் ஒரு விளையாட்டு விளையாடலாமா, அதாவது அவங்க எல்லாரும் அந்த அந்த இடையில ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் அவங்க எல்லாரும் வந்து இங்கே இதை விட்டுட்டேன், இந்த பாருங்க, இதை விட்டுட்டேன். அதனால இங்கே பாருங்க, இது பாடம் எத்தனை, பாடம் 6 பாருங்க. பாடம் 6ல் என்ன போட்டிருக்காங்கன்னா, சித்தப்பா குடும்பத்தினர் பிரிஸ்பனில் இருந்து வாணியின் வீட்டுக்கு வந்திருந்தார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர்களை கண்டதில் கண்ணனும் வாணியும் மிகவும் உற்சாகம் அடைந்தனர். இப்போ இந்த சித்தப்பாவுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து பேர் வந்து அமலன், பொண்ணு வந்து மீரா வந்து 1ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. கண்ணனை போல அந்த அமலனும் 4ஆம் கிளாஸ் படிக்கிறான். இப்போ வந்து அவங்க ஃப்ரூட் பிக்கிங் போகிறாங்க. இங்கே வந்து ஃப்ரூட் பிக்கிங் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து மாந்தோப்பில் போயிட்டு நம்மளே மாம்பழம் பறிச்சுக்கிறது, அது வெயிட் போட்டு காசு கொடுக்கணும். அதுபோல் திராட்சை பறிக்க போகிற இடத்துல திராட்சைலாம் சாப்பிட மாட்டாங்க, மாம்பழம்லாம் சாப்பிட்லாம். அந்த திராட்சை கொத்து இருக்குல்ல, அது கொத்து கொத்தாக எடுத்து நம்மளே செலக்ட் பண்ணி கட் பண்ணிட்டு வந்து வெயிட் போட்டு தருவாங்க. அதாவது ஃப்ரூட் பிக்கிங். இந்த ஸ்ட்ராபெரி வீடியோ கூட ஒன்று போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஆமாம், நானும் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு தான் ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ராபெரி பிக்கிங் போகிறது வந்து பாடம் 6. சரியா? அடுத்து பாடம் 7ல் பாருங்க, அந்த ஸ்ட்ராபெரி பிக்கிங்க்கு யார் போகிறாங்க, கண்ணனும் வாணியும், அப்புறம் அந்த சித்தப்பாவோட பையன் வந்து அமலன், அந்த மீரான்ற பொண்ணு, எல்லாரும் போகிறாங்க. அப்போ வந்து எல்லாருக்கும் வந்து சித்தப்பா ஒரு கேம் வைக்கிறாரு. அந்த ஃப்ரூட் பிக்கிங்லாம் வந்து கேம் வைக்கிறாரு. ஏன்னா சித்தப்பா வந்து சித்தியை விட ப்ரில்லியண்ட்டாக இருப்பார் இல்லையா? உடனே எல்லாரும் வந்து அவங்கவுங்க பையில் வந்து எவ்வளோ பொறுக்கிட்டு வந்திருக்கீங்க, அதாவது எங்கள் ஊர் பேச்சில் பொறுக்கிட்டு வந்திருக்கோன்னு சொல்லுவாங்க, இங்கே பறிச்சுட்டு வந்திருக்கோன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், அப்போ வந்து அந்த பாக்ஸ் பையாக இருக்கா, அப்போ 4 பிள்ளைங்க அவங்க வந்து பறிச்சதை வந்து எண்ணி பார்க்குறாராம், கவுண்ட் பண்ணுறாரு. அப்போ வந்து சித்தப்பா வந்து யார் அதிகமான பழங்களை பறித்து வெற்றி பெற்றது, கண்ணன் வெற்றி பெற்றிருக்கான். சரியா? அவங்க பையன் அமலன் கூட வெற்றி பெறல. நேர்மையாக கண்ணனை வந்து சொல்கிறாரு, எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி சொல்கிறாராம்மா. சரி, அதை விட்டுக்கிட்ட, அதாவது எப்போவுமே படிப்பில் கவனமாக இருக்கணும்னு வலியுறுத்துறாங்க. படிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும். ஆனால் வந்து இந்த ஒரு குடும்ப கதையை படிக்கிறது இருக்க கஷ்டம் இருக்கே. அப்புறம் வந்து இது நான் என்னோட பெர்சனல் ஒப்பீனியன், இது வந்து வாணியும் கண்ணனும் கிடையாது. இது என்னென்னா, தமிழ் மாதங்களை பற்றி, அதாவது ஜனவரி மாதம் ஆஸ்திரேலியாவில் என்ன நடக்கும், அப்போது இந்த ஜனவரி மாதத்தை வந்து நம்ம ஊரில் இருந்தது வந்து மார்கழி, தை, அது அப்படி வருமா, அது மார்கழியில் கொஞ்சம், தையில் கொஞ்சம் வருமா, அது இந்த ஊரில்
தமிழ் மாசத்துல சொன்னா எப்படி இருக்கும்? அது வந்து உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம். ஏன்னா, இந்த பிள்ளைங்களுக்கு அ இங்கிலீஷ் மாசங்கள சொல்லியே, அது என்ன ஃபங்ஷன் இருக்கு, என்ன ஃபெஸ்டிவல்ஸ் வருது அப்படின்னாலும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து கிறிஸ்மஸ்ஸு, உண்மைய சொல்லணும்னா கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயர் தான். இந்த ஈஸ்டர் கூட அந்த சாக்லேட் தான் விக்கும். நம்ம ஊர் அளவுக்கு இங்க பிரபலமா அந்த மதங்கள கொண்டாடுற அ விஷயம் கிடையாது இங்க. நம்ம ஊர்ல எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். இங்க வந்து ஈஸ்டர்னா அந்த சாக்லேட் குடுப்பாங்க. வீட்டுக்குள்ளலாம் ஒளிச்சு வச்சுட்டு, இந்த பிள்ளைங்கள போய் சாக்லேட் தேட சொல்லுவாங்க. அது கொஞ்சம் நல்லாருக்கும். மத்தபடி அது வந்து ஒரு இது மாதிரி இல்ல. ஒரு ஈஸ்டர்ங்கிற ஒரு நாள நினைவுபடுத்துற ஒரு விஷயமா தான் இருக்கும். அதாவது அந்த டைம்ல நெறைய விலங்குகளோட இனப்பெருக்கம் நடக்கிறதா, அந்த ஈஸ்டர் எக்குக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. அதாவது சாக்லேட் விக்கும். ஸோ நம்ம இதுல என்ன போட்டிருக்கு இந்த படத்த மட்டும் பாருங்க. சரி நான் வேகமா சொல்லிர்றேன். பார்த்தீங்களா? இது வந்து அ இந்த பண்டிகைலாம் நடக்குது. ஆனா, இவங்க வந்து தமிழ் மாதங்கள் எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்க முடியாது. இப்போ நான் வந்து தமிழ்நாட்டுல பொறந்து வளர்ந்தவ. எனக்கு எல்லா மதத்துகளுக்கும் வந்து ஒரு ஞாபகப்படுத்திக்கிற மாரி எதுவும் கிடையாது. சில விஷயங்கள நான் சொல்றேன். என்னோட அனுபவத்திலருந்து தான் எதுவும் நான் சொல்வேன். என்ன வலுக்கட்டாயமா எதுவும் சொல்ல மாட்டேன். இப்போ வந்து அ என்னோட அனுபவத்தில தமிழ் மாதங்கள வந்து ஸ்கூல்ல படிக்கிற வயசுல நான் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கிட்டேன். ஆனா 12த் முடிச்சதுக்கப்புறம் நான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சோம் இல்லையா? அதாவது நான் படிக்க போவோமா, மாட்டோமான்னு அந்த டயலமாவுல இருந்த டைம்ல, அப்பதான் நான் கவனிச்சேன். எங்க அம்மா, அப்பாலாம் வந்து இங்கிலீஷ் மதத்துல விவசாயம் பண்றதில்ல. எல்லாமே தமிழ் மதங்கள் தான். ஏன்னா, அவங்க அம்மா, அப்பாவும் அப்படிதான் சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதாவது சித்திரை மாசம், வைகாசி மாசம் அந்தபடி தான் அவங்க விவசாயம் பண்றாங்க. எங்க அம்மா 2 பேரும் படிச்சவங்க தான். எங்க அப்பா காலேஜ் 1 வருஷம் போயிட்டு டிஸ்கன்டினியூ பண்ணவரு. ஆனா வந்து இங்கிலீஷ் மதத்துல விவசாயம் பண்றது கிடையாது. இப்ப நான் எனக்கு தெரிஞ்ச மதத்த சொல்றேன் கேளுங்களேன். சித்திரை மாசம்னா, நாங்க வந்து திருச்சியில இருக்க சமயபுரம் கோயிலுக்கு போவோம். அப்படியே ஸ்ரீரங்கம் போவோம். இந்த 2 கோயில் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது சித்திரை மாசம். வைகாசி மாசம் நெறைய கல்யாணம் நடக்கும். அப்புறம் வந்து அப்புறம் வந்து வரிசையா நான் சொல்லல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சத மட்டும் சொல்றேன். இது ஆடி மாசம் என்ன நடக்கும்னா, ஆடிப்பட்டம், தேடி விதை. இது இப்படிதான் நம்மளுக்கு வந்து பழக்கப்படுத்தியிருக்காங்க நம்ம வீடுகள்ல, நம்மள சுத்தி. சரிங்களா? ஆடிப்பட்டம், தேடி விதை. அந்த ஆடி மாசம் வந்து அந்த மழை பெய்ய ஆரம்பிக்கும். அதாவது அதுக்கு முன்னாடி வர சும்மா காடு வந்து ரெஸ்ட்ல இருக்கும். அந்த ஆடி மாசம் வந்து உழுது விதை போடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு உழவு போடுவாங்க சிலர். அப்படி போட்டா நல்ல நாத்தெல்லாம் வரும். சோளம் நல்லா வரும். அந்த வந்து ஆடி மாசம் வந்து விதை விதைக்கிற டைம். அப்படி ஆடி மாசம் கரெக்ட்டா விதைச்சோம்னா, அதுக்கப்புறம் ஒரு 4 மாசத்துக்குள்ள அது விளைஞ்சு வர்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். அதாவது சோளம், கம்பு, திணை, துவரை. துவரைன்னா துவரம் பருப்பு. அப்புறம் வந்து அது எள்ளெல்லாம் போடுவோம் இடையில. அதாவது என்னோட 90ஸ்ல வந்து ரொம்ப விவசாயம் செழுமையா இருந்தது. விவசாயத்த தான் வந்து புவி வெப்பமடைதல் வந்து பாதிச்சிருக்குது. சரிங்களா? இப்ப அதெல்லாம் வந்து விளையல. விளையும் ஒரு நாளைக்கு விளையும். எல்லாம் சுத்தி சுத்தி வரும். நம்ம தான் மாத்தணும். அப்ப வந்து ஆடிப்பட்டம், தேடி விதை. அப்புறம் ஆவணி, புரட்டாசி ஒண்ணொண்ணு விட்டு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். புரட்டாசி மாசம் வந்து ஆ விரதம் பிடிப்பாங்க. இப்ப நான் வந்து சிவன கும்பிடுறவங்க. நாங்க வந்து விரதம் இருக்க மாட்டோம். சரிங்களா? புரட்டாசி மாசம் நாங்க கறி சாப்பிடுவோம். அது ஞாயிற்றுக்கிழமை கறி சாப்பிடுவோம். அப்புறம் வந்து ஐப்பசி மாதம் அடைமழை காலம். அப்போ வந்து ஐப்பசி மாசத்துல வந்து எப்ப பார்த்தாலும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் ஒரு தக்காளி வச்சுக்கோங்க. இருங்க ஒரு நிமிஷம் கழிச்சு புக்கு விழுந்துற போகுது. இது தக்காளி. இந்த இடத்துல கோம்பு இருக்கு. இப்படி இருக்கு இல்லையா கோம்பு? இந்த தக்காளி கோம்பு இருக்கிற இடத்துல இந்த இடத்துல தண்ணி தேங்குச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஐப்பசி மாசம் புளக்குன்னு விழுந்துரும். அதாவது தண்ணி தேங்குச்சுனாலே இவ்வளோ பெரிய தக்காளியா இருந்தாலும் கீழ விழுந்துரும். அழுகி போயிடும். அப்போ வந்து அந்த தக்காளி பொறுக்குற டைமு. இந்த தக்காளிய மழையில நனைஞ்சுக்கிட்டும், சத சதன்னு ஈரத்தோடையும் தக்காளிய கொண்டு வந்து வீட்ல போட்டு, அத துணியில தொடைப்போம். நல்ல துணியில தொடப்ப ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட, அது மார்க்கெட்டுக்கு வராது. அத நாங்க தான் குழம்பு வைக்கோம். தக்காளி சட்னி. அப்பலாம் தக்காளி சட்னியா வைப்போம். அப்போ வந்து எங்க ஊட்ட ஐப்பசி மாதம் அடைமழை ஐப்பசி மாதம் அடைமழை காலம். சரிங்களா? கார்த்திகை மாசம் என்ன கார்த்திகை தீபம். அப்புறம் அது அந்த டைம்ல தான் வரும்னு நெனைக்கிறேன். திருவண்ணாமலை தீபம். ஏன்னா, அப்பப்போ நம்ம இந்தியாவுல வந்து டிவி இருக்கனால ரொம்ப பிஸியா அன்னன்னைக்கு நடக்கிறத உடனே பார்த்துருவோம். இங்க அப்படி கிடையாது. நான் தமிழ் செய்தி பார்த்தா மட்டும் தான் எனக்கு தெரியுது. இல்லாட்டி மறந்து போயிருது. ஏன்னா, நான் இங்க இருக்கிற விஷயங்கள கவனம் செலுத்துறப்போ அது கொஞ்சம் மறந்து போயிடும். ஆனா கிறிஸ்மஸ், பொங்கலு, நியூ இயர்லாம் நல்ல ஞாபகத்துல இருக்கும். இல்லாட்டி இந்த ஹாலோவின் டே வருது, ஈஸ்டர் வருதுன்னா, அங்க அதுக்கேத்த பொம்மை, ஸ்வீட்லாம் விப்பாங்க. ஓ! ஓ! இது ஈஸ்டர் வரப்போகுதா? அப்படின்னு அப்பதான் எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து குழந்தைங்க பொறந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு 7, 8 வருஷம் வந்து பெரிய கேப் ஆகி போச்சு. ஒண்ணு அது ஒரு மாதிரி இருட்டுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தது இருட்டு. இப்ப எங்க விட்டேன்? ஐப்பசி, அ கார்த்திகை, மார்கழி மாசம் வந்து எங்க ஊர்ல குத்துவிளக்கு பூஜை நடக்கும். நீங்க வந்து இந்த கோயில்கள்லாம் பஜனை நடக்கும்.
கோயில்களுக்கெல்லாம் காலையில பாடிக்கிட்டே போவாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது பார்த்துருக்கோம் டிவில. ஆனா வந்து எனக்கு தெரியாது. குத்து விளக்கு பூஜை நடக்கும். அந்த 30 நாள் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து தான் தம்மா துண்டு ஒரு 5 வயசுலேருந்து அந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் அந்த குத்து விளக்கு பூஜை வந்து 1 மாசம் நடக்கும். அந்த 1 மாசம் நடக்குதுலயே அந்த ஜனவரி மாசம் தான் நான் பொறந்தேன். எனக்கு சைனஸ் இருக்கு. அப்புறம் வந்து எனக்கு குளிர் பிடிக்கும். ஆனா எனக்கு சைனஸ் இருக்கனால குளிர் சேராது. அப்படிலாம் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே கடவுள் வந்து எனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதையெல்லாம் போட்டிருக்கிறாரு. பட் எங்க அம்மா ரொம்ப நல்ல பாசக்கார மனுஷி. அம் அதாவது நான் ஜனவரி மாசம் அதாவது மார்கழி மாசம் தான் பொறந்தேன். சரியான குளுரு. இப்ப பாருங்க, எனக்கு எவ்வளோ சளி பிடிக்குதுன்னு. அ அம் மார்கழி மாசம் என்னோட பொறந்த நாள். அப்புறம் வந்து தை மாசம் வந்து பொங்கல். அப்புறம் வந்து தை மாசத்துக்கு அப்புறமும் வந்து கல்யாணம்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதாவது நம்மளோட காதுல விழுவுறது, நம்மளோட அனுபவத்தில சொல்றேன். அப்புறம் வந்து ப பங்குனி அப்புறம் வந்து முருகன் கோயிலுக்கு போவோம். பங்குனி உத்திரம், அதாவது தைப்பூசம், பங்குனி உத்திரம். அந்தந்த டைம்ல வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாரு மாலை போட்டுருக்காங்க. அப்புறம் வந்து இது அந்த டைம்ல தான் வந்து ம் ஐயப்பன் கோயிலுக்கு போவாங்க. ஐயப்பன் கோயில் பஜனைலாம் நான் பயங்கரமா பாடுவேன். எங்க வீட்டுக்கு முன்னாடி தான் கோயில், பெரிய கோயிலு, காளியம்மன் கோயிலு. எல்லா பாட்டும் எனக்கு கேட்கும். நான் வந்து உட்காந்து போயிட்டு கவனிப்பேன் எல்லாரையும். நல்ல எல்லா பாட்டும் தெரியும். என்ன, அப்புறம் வந்து ம் ம இதுக்கு பழனிக்கு நடந்து போவாங்க. பாத யாத்திரை போவாங்க. அது பஞ்சாமிர்தம். அது அந்த டைம். அப்புறம் வந்து என்ன, சொல்லிட்டேனா? பங்குனி, சித்திரை எல்லாமே அதான் அந்த பங்குனி வரைக்கும் வந்துட்டேனே. சித்திரை. சித்திரை மறுபடியும் வந்து சமயபுரத்துக்கு போவோம். எங்க வீட்ல மொட்டை எடுப்பாங்க. அப்புறம் தீச்சட்டி எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க. இப்பவும் நான் வந்து கோயில்ல பெரிய வேண்டுதல் வச்சேன்னா, அந்த கோயிலுக்கு தான் வந்து மொட்டை எடுக்கிறேன்னு வேண்டுதல் வச்சிருக்கேன் இதுவர. போன 2022ல கூட மொட்டை எடுத்தேன். இவ்வளோ இதுதான் வந்து நம்மளுடைய மாசங்களுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற அந்த இது நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா மாதங்கள் நமக்கு ஆபத்துல இருக்காது. இந்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி தை மாச பொங்கலு, மாசி மாசம் இங்க பாருங்க. மாசி மாசம் சைனீஸ் நியூ இயர் இது வந்து மாசி மாசம்ன்றது தெரியாது. ஓகே. ஓகே சைனீஸ் நியூ இயர். அப்பப்ப வந்து அவங்க ஒருவேளை சின்ன பசங்களுக்கு ஞாபகத்துல வச்சுக்குவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் தமிழ் மாதங்கள படிக்க வைக்கிறதோ, இல்ல வந்து அத ஞாபகத்துல வச்சுக்க வைக்கிறதோ ரொம்ப கஷ்டம். தெரியுதுங்களா? ஏன்னா வந்து நான் வளர்ந்த சூழல்ல வந்து அந்த மாதங்கள சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நான் வந்து அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம வந்து இழுத்து புடிச்சு தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு போய் உட்கார வைக்கிற மாதிரி நெனச்சு எரிச்சல் படுவாங்க. சரிங்களா? இங்க பாருங்க. இந்த இந்த அட்டவணையெல்லாம் நம்மளுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து புரியுதா? இல்ல புள்ளைங்க வந்து அத ஞாபகத்துல வச்சுக்கிறாங்களா? எனக்கு எதுவும் தெரியல. ஆ பேசிக்கா என்னோட கருத்து என்னன்னா, பிள்ளைங்க கிட்ட கேட்கணும். இந்த பாடத்தினால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு யாரும் வந்து கேட்கறது கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அத சொல்லிட்டே போறோம். சரிங்களா? இது என்னோட முன்னாடி சில வீடியோக்கள்லலாம் நான் சொன்ன விஷயம் என்னன்னா, அம் திருக்குறள் இல்ல. ஒரு 5 திருக்குறள் வைக்கணும். அதெல்லாம் வந்து நம்ம தான் வந்து அ வலியுறுத்தி இந்த புக்லயே வைக்கணுமே தவிர, தனித்தனியா நம்ம வந்து திருக்குறள் வைக்கிறதும், ஆத்திச்சூடி வைக்கிறதும் வந்து நமக்கு தேவையில்லாத பணிச்சுமைன்றேன் நான். இது வந்து இந்த ஸ்கூல்ல வேலை செய்றவங்க யாருக்கும் வந்து சம்பளம் குடுக்க மாட்டாங்க. தமிழ் ஸ்கூல்ல சம்பளம் குடுக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு தன்னார்வ தொண்டு. அதாவது வாலண்டியர் ஒர்க் மாதிரி. இந்த ஆஃபீஸ்ல நான் உண்மையத்தான் சொல்றேன். இந்த ஆஃபீஸ்ல உட்காந்துருக்கிறவங்களுக்கு இந்த புத்தகத்துல என்ன கன்டென்ட் இருக்குன்னு அவங்க பார்க்குறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா பெரும்பாலும் க லேடீஸ் தான் டீச்சரா இருக்காங்க. அவங்களுக்கு தான் அதாவது எதெல்லாம் இந்த உலகத்துல கஷ்டமான வேலையோ, எதெல்லாம் வந்து சம்பளம் கம்மியா குடுக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அந்த வேலையெல்லாம் பெண்கள தான் செய்ய வைப்பாங்க. இப்ப இந்த தமிழ் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள் தான் வந்து 4ஆம் கிளாஸ் பாடம் எடுக்குறாங்க. 4ஆம் கிளாஸ் பாடம் ஒரு டீச்சரு, ஒரு ஆண் ஆசிரியர் இருக்கிறாரு. ஆனா, இந்த பாடம் வந்து நம்மளுக்கு அ எடுக்கிறவங்களுக்கே இவ்வளோ கடுப்பாவும், ஒரு மனசுல ஒரு உறுத்தலோடையும் நம்ம பாடம் சொல்லி தரோம்னா, நம்ம ஒரு அடல்ட்டுன்ற மனநிலையை நம்ம எப்பதான் அடைய போறோம்? நான் கேட்கறது சரிதானே? நான் வந்து வீடியோ ஆன் பண்ணேன்னா, கடைசி வரையும் இடையில கட் பண்ண மாட்டேன், ஒட்ட மாட்டேன். எதுவும் பண்ண மாட்டேன். அப்படியே தான் பேசுவேன். சரிங்களா? நம்ம ஒரு 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 அடல்ட். இப்ப நம்ம வந்து நம்ம பிள்ளைய வந்து தைரியமா இருக்க சொல்லி நம்ம எப்படி சொல்லி தர முடியும்? ஏன்னா நம்மளே தைரியமா இல்ல. நம்மளே பேசல. இப்போ என் பிள்ளைங்கள நான் தமிழ் ஸ்கூல்ல இருந்து நிறுத்திக்கிறேன்னு வச்சுக்கோங்க. மத்த பிள்ளைங்க கஷ்டப்படுறத பார்க்குறதும் கஷ்டமா இருக்கு இல்லையா? இப்போ தமிழ் ஸ்கூல்ல என்ன ரூல்ஸ் தெரியுமா? அன்னைக்கு நான் கொஞ்சம் என்ரோல்மெண்ட் கேன்சல் பண்ணுவேன்னு சொன்னேன். ரூல்ஸ் என்ன தெரியுமா? எனக்கு 3 பிள்ளைங்க. முதல் 2 பிள்ளைங்களுக்கு தான் ஃபீஸு. 3வது பிள்ளைக்கு ஃபீஸ் கிடையாது. இப்ப நான் முதல் 2 பிள்ளைகள் ஃபீஸ் கட்டிட்டேன்னா, என்னோட பெரிய பொண்ணோட புக்க நான் வாங்கிருவேன். ஃபீஸ் கட்டிர்றேன். 1 நாள், 2 நாள் கிளாஸுக்கு போறா. இல்ல எப்பாவது கூட கிளாஸுக்கு போறான்னு கூட வச்சுக்கோங்க.
என்னோட கோவத்த இதெல்லாம் ஒரு பாடமா நீ படிக்க வைக்காம நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளைங்கட்ட கேட்டா வேணான்னு தான் சொல்லுவாங்க. சரி போறேன்பாங்க, போகலம்பாங்க. அப்புறம் மத்தியானம் பீஸா வாங்கி தரேன்னு சொல்லணும். நான் என்ன கேட்கிறேன், நம்ம ஒரு அடல்ட்டா நான் புக்க வாங்கிட்டு வந்துருவேன். அதாவது நான் லாஸ்ட் வீடியோல பேசினப்போ, நீங்க வந்து சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களான்னு கேட்டேன். ஏன்னா அந்த வீடியோ அப்படி பேசிறக்கூடாது. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை போகணும்ல தமிழ் ஸ்கூலுக்கு. அப்புறம் வந்து வீடியோ முழுக்கவே எனக்கு ரொம்ப டென்ஷனா தான் இருந்தது. எனக்கு எனக்கு வந்து நான் வந்து என்ன ஒருத்தர் மதிக்கலன்னா அந்த இடத்துக்கு நான் போவே மாட்டேன். இப்ப என்ன மட்டும் மதிக்கலனாலே அந்த இடத்துக்கு போமாட்டேன். இப்ப நம்ம எல்லாரையுமே ஒருத்தர் மதிக்கலன்னா, ஒரு குரூப் இன்னொரு குரூப்ப மதிக்கலன்னா எனக்கு எவ்வளோ கோவம் வரும்? சொல்லுங்க. எனக்கே பேச ஆள் கிடைக்கல. எனக்கு வந்து திட்ட ஆள் கிடைக்கல. எனக்கு கோவப்பட ஆள் கிடைக்கல. வீடியோ ஆன் பண்ணோனே எனக்கு டக்குனு கோவம் வந்துருச்சு. வாணியும் கண்ணனும்னு பார்த்து பார்த்து. ஏன்னா நம்மளுக்கு நம்ம உண்மைய நான் சொல்றேன். நம்ம இந்தியாவுல எத்தனையோ சப்ஜெக்ட் படிக்கிறோம். அந்த தமிழ் ஸ்கூல்ல சொல்றேன். அப்படி சோத்துல உப்பு போட்டு திங்கிறீங்களான்னு நான் கேட்டது தப்பு தான். மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அதுக்கான கெப்பாசிட்டி, இல்ல அந்த தைரியமோ, இல்ல அதோடைய கூட்டு முயற்சியோ இல்ல. சரிங்களா? நான் ஒரு தனி ஆளு. நான் திட்டுவேன். அ தமிழ் ஏன் புக் இப்படி இருக்குன்னு திட்டுவேன். ஆனா உங்களால அப்படி திட்ட முடியாது. சரிதானா? உங்கள பத்தி நான் ஒண்ணும் சொல்லல. அது உங்களுக்கு உங்களுடைய ஒற்றுமையின்மை அல்லது உங்களுடைய கையாலாகாதத்தனம். உங்களுக்கு வந்து நம்ம தனியா ஏதாவது பாடத்த நடத்திக்கிட்டு போலான்ற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம். ஆனா வந்து நான் வந்து அவர்கள இது வந்து சரியில்ல, இப்படி செய்றது தப்புன்னு சொல்றதுக்கான உரிமை எனக்கு இருக்குன்னு நெனைக்கிறேன். அதனால நான் பேசுறேன். நான் ஒரு தனி மனுஷி தான். எனக்கு யாரும் வீட்லயே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாரி நான் பேசுறதுக்கு. புரியுதுங்களா? இப்ப நான் வந்து புக் வாங்கிட்டு வரேன். என்னோட பொண்ணு இப்ப படிக்க போற 6ஆம் கிளாஸ் புக்கு. போன வருஷம் 5ஆம் கிளாஸ் புக்கு. இந்த வருஷம் 6ஆம் கிளாஸ் புக்க நான் வாங்கி படிப்பேன். அத பத்தி நான் வீடியோ பண்ணுவேன். நான் பண்ண மாட்டேன். அப்படிலாம் நான் பயப்படல மாட்டேனே. நான் வந்து ஸ்கூல்ல இருந்து வித்ட்ரா வெளியில எடுக்கிற இந்த பிள்ளைங்கள 3 பேரையும், அது வல்ல தீர்வு. நான் இப்ப போய் சேர்த்து தொடர்ந்து படிக்க வைப்பேங்கிறதை நான் உறுதியா சொல்லல. அது வல்ல தீர்வு. நீ முடிஞ்ச அளவுக்கு படி அப்படின்னு வேணா நான் சொல்லலாம். நான் வந்து அந்த புக்ல இருக்கிற எல்லாத்தையும் வந்து அதுங்களுக்கு மண்டையில புகுத்தி என்ன வந்து ஒரு வில்லியாக்க வேணாம்னு நெனைக்கிறேன். நீங்க வந்து கஷ்டப்பட்டு தான் நடத்துறீங்க. 4ஆம் கிளாஸ்ல இருந்து நீங்க கஷ்டப்பட்டு தான் நடத்துறீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு வேற வழி இல்ல. ஏன்னா எனக்கு தெரியும். நான் வந்து போன வருஷம் ப்ரீ பிரைமரி போனேன். அதாவது 1ஆம் கிளாஸ்க்கு கீழ இருக்க கிளாஸ். அதுலேருந்து வரிசையா தான் போவாங்க. ஆனா அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படி சொல்லி தர்றத விட நான் சொல்ற மாரி, அந்த உயிர் எழுத்துக்கள் இருக்குல்ல, அந்த 12 வரிசைப்படி சொன்னோம்னா ஈஸியா சொல்லிக் குடுத்துரலாம். 2 வருஷத்துல அந்த பிள்ளைங்க வாசிக்க ஆரம்பிச்சுரும். ரொம்ப ஈஸி. ஆனா நீங்க வந்து காக்கா, கிக்கி, குக்கு, கு, கே, கே அப்படித்தானே படிக்க வைப்பேன்னு பிடிவாதம் பண்ணி புக்ல அப்படி பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இன்னொரு டீச்சர் நடத்துனாங்கன்னா, நான் வந்து எதிர்த்து பேச முடியாது. அதனால தான் எனக்கு 2 டீச்சரோட இருக்கிறது கஷ்டம்ன்றேன். தனி டீச்சரா போனாலும் அந்த புக்க தான் நான் ஃபாலோ பண்ணணும். நான் வந்து புக்க மாத்தணுன்றேன். எல்லாத்தையும் மாத்தணுன்றேன். உங்களுக்கு வந்து நான் உப்பு போட்டு சாப்பிடுறீங்களான்னு கேட்டது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். பட் அத பிகினிங்ல நான் கேட்கல. ஒரு ஆத்திரத்துல இடையில கேட்டுட்டேன். சரியா? சரியா? அது மன்னிச்சுக்கோங்க. ஆனா என்னோட நோக்கம் என்ன? புக் இப்படி இருக்கக்கூடாது. நல்ல புக்கா இருக்கணும். அதாவது நம்மலாம் இந்தியாவுல 5 சப்ஜெக்ட் படிப்போம். அந்த 5 சப்ஜெக்ட்ல தமிழ் தான் ரொம்ப மனசு இதமா இருக்கும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அப்படியே ரிலாக்ஸா உட்காந்து அப்படியே ஆன்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன் எங்க தமிழ் அம்மா பேசுறத. எனக்கு வந்து நான் 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ தமிழ் ஆசிரியர் தனியா ஒருத்தவங்கள நியமிச்சாங்க. அதாவது தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும். அந்த சிஸ்டர் வந்து புதுசா வந்தாங்க. நாங்க போய் உட்காந்துருக்கோம். அவங்க சேர்ல உட்காந்துருக்காங்க. அவங்க தரையில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இது ஒழுக்கம், வெளுப்பம் தரலான் ஒழுக்கம் இருணும் ஓம்பப்படும். அந்த திருக்குறள அவங்க அப்படியே வாய பார்த்துக்கிட்டே இருக்கோம். முதல் நாள் கிளாஸ்லயே அவங்க வந்து அந்த திருக்குறள் எடுத்தாங்க. அப்படியே அவங்க 4, 5 தடவ சொன்னாங்க. மனப்பாடம் ஆயிடுச்சு. பிள்ளைங்களோட மனசு வந்து நம்ம இந்தியாவுல பேசாதத பசுமரத்தாணி மாதிரி அவ்வளோ அழகா பதியும். நீங்க இவ்வளோ நெகட்டிவான விஷயத்த பிள்ளைங்களுக்கு போட்டீங்கன்னா, ஏற்கனவே வந்து அதாவது இந்த பிள்ளைங்க வந்து இங்க வந்து பொறந்திருக்கு பாருங்க. இதுவே ஒரு இது இப்படி சொல்றேன்னு கோவிச்சுக்காதீங்க. நம்மளுக்கு வந்து நம்ம ஊர் பண்டிகை கிடையாது. நம்ம ஊர் சொந்தக்காரங்க இல்ல. நமக்கு வந்து சூழல் வந்து ரிலாக்ஸா இல்ல. நம்ம வந்து வீட்டு லோன் கட்டணும். ஏற்கனவே கிராமத்துலேருந்து டவுனுக்கு வந்திருந்தா கூட சுத்தி தமிழ் தான் பேசுவாங்க. ஆனா நம்ம ஒரு புது சூழலுக்கு வந்திருக்கோம். இந்த பிள்ளைங்களுக்கு அதுங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸு வேற லாங்குவேஜ் பேசுறவங்க. நம்மளுக்கு வந்து நம்ம லாங்குவேஜ் ஃப்ரெண்ட்ஸு கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு கிடைக்கலாம். எனக்கு கிடைக்கல.
அந்த பிள்ளைங்களுக்கு வந்து உண்மையிலே அந்த பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கிளாஸ்ல வந்து எவ்வளோ சோகமா இருக்குதுக, எவ்வளோ பேசவே மாட்டேங்குதுக. அப்படி இருக்கிற பிள்ளைங்கள வந்து சும்மா சும்மா நோட்ட எடுத்து எழுதிக்கிட்டே இரு, எழுதிக்கிட்டே இரு. அதாவது இது ஒரு மெத்தடாலஜியே தப்புன்றேன். அதாவது பொறுமையா, நிதான, அருமையா, அழகா போகணும். ஒரு செடி வளர்க்குற மாதிரி மனச கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர்க்கணும். நான் இப்படி பேசிக்கிட்டு இருந்தா, "நீ என்ன இவ இவ யார சொல்றதுக்கு?" அப்படின்னு நீ கேட்டா, நெனச்சா நெனச்சுட்டு போங்க. எனக்கு அத பத்தி ஒண்ணும் இல்ல. ஆனா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கா இல்லையா? நான் இருந்த ஊர்ல உயிரெழுத்துக்கள் படிப்போம். மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து மெதுவா வாசிப்போம். வரிசையா ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு வாசிக்க சொல்லுவாங்க 2ஆம் கிளாஸ்ல. அப்ப அந்த இன்னொரு பொண்ணு வாசிக்கிறப்போ, நாங்க அப்படியே அலர்ட் ஆயி, அப்படி அப்படியே நம்மளும் படிக்கணுன்ற ஒரு வேகத்தோட படிப்போம். இப்போ ஒரு கிளாஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 2 பிள்ளை நல்லா படிக்குது. 10 பிள்ளை நல்லா படிக்குது. 4 பேர் பின்தங்கி இருப்பாங்க. அவங்கள நாம எப்படி இது பண்றது? 2 மணி நேரம் கிளாஸ்ல. அப்ப மெத்தட் ஈஸியா இருக்கணும் இல்லையா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? 4ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு வந்து இது குருவி தலையில பனங்கா வச்ச கதையா, அவ்வளோ பெரிய படத்தையும், சொற்களையும், கடினமான சென்டென்ஸையும் குடுத்தீங்கன்னா, அந்த பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வெளியில போவாம எப்படி தொடர்ந்து வருவாங்க? சொல்லுங்க. நான் என் பொண்ண முதல்ல இந்த லென்வுட்ல ஒரு ஸ்கூல் இருக்கு. அது வந்து சவுத்து தமிழ் ஸ்கூல்ன்னு நெனைக்கிறேன். அதுக்கு பேர் லென்வுட் ஸ்கூல் இல்ல. லென்வுட் சீனியர் ஹை ஸ்கூல்ல நடக்குது. அங்க போனப்ப அந்த அந்த டீச்சர் பேசுறதே எனக்கே புரியல. ஏன்னா, அவங்க இலங்கை தமிழ் பேசுறாங்க. இப்ப இங்க வந்து இந்தியன் தமிழ் பேசுறாங்க. ஆனா புக்கு எப்படி இருக்கு? இப்போ வடநாட்டுலலாம் மலைகள் இருக்கு. இந்த ஊட்டி, கொடைக்கானல் மாரி மலைகள்ல திறமையா ஓட்டுற ஒரு டிரைவர் இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு ஓட்ட வண்டிய குடுத்தா எப்படி திறமையா ஓட்டுவாரு? புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த புக்க வந்து எவ்வளோ திறமைசாலிகிட்ட குடுத்தாலும் கஷ்டம்ன்றேன். அதாவது ஈஸியா இப்டி தொடுறத விட்டு இப்டி இப்டி சுத்தி சுத்தி தொட்டுட்டு, அந்த மாரி சொல்லி தர்றப்போ 10 பேர்ல 3 பேருக்கு தான் புரியும். மிச்சம் 7 பேரு பின்தங்கி இருக்கிறதுக்கு இந்த புக்கு தான் காரணம். பிள்ளைங்கள நான் குத்தம் சொல்லவே மாட்டேன். பாவம் அது 5 கிளாஸ் அந்த 5 நாளும் அந்த ஸ்கூல் போகுது. அப்புறம் பாட்டு கிளாஸ் போகுது, டான்ஸ் கிளாஸ் போகுது, ஸ்விம்மிங் கிளாஸ் போகுது. இந்த பிள்ளைங்க வந்து இந்தியாவுல இருந்திருக்கலாம்னு நெனைக்கிறேன். இந்தியாவுல 4:30 மணி வரைக்கும் ஸ்கூல் இருக்கும். இங்க வந்து 3 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சதுனால, 3 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இந்த பிள்ளைங்கள நம்ம அங்க, இங்க கூட்டிட்டு அலைஞ்சு, எப்படி இந்த பிள்ளை ஹோம் ஒர்க் பண்ணும்? எதுக்கு ஹோம் ஒர்க் பண்ணணும்? ஏன் இவ்ளோ பாடம் வைக்கணும்? ஹோம் ஒர்க்கே பண்ணக்கூடாது. கிளாஸ்ல வந்து படிச்சுட்டு, இன்னைக்கு நான் இத கத்துக்கிட்டேன். நீ போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு வா, அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, ஹோம் ஒர்க் குடுக்கக்கூடாது. பிள்ளைங்க ஏற்கனவே ஹோம் ஒர்க் பண்ணுது ஸ்கூல்ல. இதுல ஒரு டியூஷன் கிளாஸ் வேற. நார்த் ஷோர் போறோம், கூமோன் போறோம். எவ்வளோ டியூஷன் இருக்கு? இங்க வந்து நான் என்ன சொல்றேன், படிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. நல்ல மனநிலையிலயும் பிள்ளைங்க இருக்கணும். இப்ப நான்லாம் வந்து ஐயோ! 23 நிமிஷம் ஆச்சு. நான் 2 நிமிஷத்துல முடிச்சுக்கிறேன். நான்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து பக்கத்து ஊருக்கு பக்கத்து ஊரு. நான் வந்து பிறந்த ஊர் இதுன்னா, அதுக்கு பக்கத்து ஊருக்கு இன்னொரு ஊர். ஒரு இடையில ஒரு ஊர் இருக்கு. தாண்டி நான் போய் நடந்து போய் படிப்பேன். தினமும் ஒரு 2 கிலோமீட்டரு, வர 2, 3 2, 4 கிலோமீட்டர் நடக்கணும். இங்கேருந்து போனோனே எனக்கு சாப்பிட்டதெல்லாம் செரிச்சு போன மாரி இருக்கும். அப்புறம் நான் திண்டுக்கலுக்கு பஸ்ஸுல போறப்போ, நடந்து போகணும். அப்புறம் பஸ் ஏறி போகணும். அப்புறம் நடந்து போகணும். அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிச்சு, எங்க அம்மா எப்பவுமே என்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். படிப்பு முக்கியம், படிப்பு முக்கியம். உண்மையில படிப்பு தான் முக்கியம். ஆனா 10த்ல 400க்கு மேல மார்க்கு, 12த்ல 900க்கு மேல மார்க்கு. அந்த அந்த மார்க்லாம் வச்சு நான் என்ன பண்றது? எனக்கு வந்து நீ யோசிச்சு பாருங்க. நான் நல்லா சாப்பிட்டு ஒரு நிம்மதியா தூங்கி இருந்தேன்னா, நான் இன்னும் இவ்வளோ உயரமாவது வளர்ந்துருப்பேன். என்ன வந்து இப்போ வந்து என்னோட உருவத்த பார்த்து கேலி பண்றவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன் நான் படிப்புக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுத்தேன்னு இப்ப யோசிக்கிறேன். பிள்ளைங்க நல்லா சாப்பிடட்டும், நல்லா தூங்கட்டும், நல்லா விளையாடட்டும். அதுக்கப்புறம் படிச்சு தொலைக்கட்டும். நீ வந்து கேட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணு. நீ வந்து ஏ பிளஸ் வாங்கு, ஏ வாங்கு அப்படி சொல்லி, சொல்லி அந்த பிள்ளைங்கள வந்து இங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்தியாவுலலாம் 10த், 12த் மட்டும் தானே பிரச்சனை. இப்ப அந்த புதிய கல்விக் கொள்கைலாம் வந்துச்சுன்னா, இந்த பிரச்சனை அங்கேயும் வரும். அதாவது 3ஆம் கிளாஸ்ல ஒரு எக்ஸாம், அந்த கிளாஸ்ல ஒரு எக்ஸாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அ அவைகள் முந்தி இருப்ப செயல். நம்ம பிள்ளைங்க முன்னாடி இருக்கணும், முன்னாடி முன்னாடி இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் இப்போ பாடாப்படுத்துறது. இப்ப நான் என் புள்ளைங்க வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குற மாதிரியே படிக்கும். உண்மைய சொல்லணும். நான் சுமாரா படிக்கிற ஆள். எங்க வீட்லலாம் படிலாம் தொல்லையே பண்ண மாட்டாங்க. இப்ப நான் அத சொல்ல வேண்டியிருக்கு. எங்க அம்மா வந்து படிப்போட முக்கியத்துவத்த மட்டும் தான் சொல்லுவாங்க. ம். "நீ வந்து படிச்சு உன் சொந்த கால்ல நிக்கணும்." நான் சொந்த கால்ல நிக்கிறது
எங்க அம்மா இப்ப எங்க அம்மா உயிரோட இல்ல. நான் இதுவரைக்கும் எங்க அம்மாவுக்கு எதுவும் நான் பண்ணவே இல்ல. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சேன் தெரியுமா? என்ன காலேஜ் போடாம பண்ணாங்க. எனக்கு எவ்வளவோ தொல்ல குடுத்தாங்க. வெளியாளுங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு எங்க அம்மா பேச்ச கேட்டு படிப்ப தொலைச்சு, படிப்ப மறுபடியும் படிக்க போய் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு வந்தாலும் என்னோட உருவத்த தான் பார்க்குறாங்க. நீ வந்து குள்ளமா இருக்க. உன் வாய் இப்படி இருக்குது. நீ வந்து கருப்பா இருக்க. உன் உன் முடி அப்படி இருக்குது. நீ தொப்பையா இருக்க. இப்படி தான் பார்க்குறாங்களே தவிர, நான் 10த், 12த்ல மார்க் வாங்குனது யாரு பார்க்க போறா? யாரு பார்க்க போறா? கல்விக்கு முக்கியத்துவம் குடுக்கணும்னா, க ஏன் நம்ம கல்யாணத்தப்ப மட்டும் நம்மளோட கல்விய பார்க்க மாட்டேங்கிறாங்க? உருவத்த தானே பார்ப்பாங்க. அது அப்போ ஹைட்டா இருக்கிற பையனுக்கு ஹைட்டா இருக்க பொண்ணு. அப்படிதானே? அப்புறம் நான் நான் வந்து படிப்புக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அதுக்காக நேரம் செலவு பண்ணி, காலையில சாப்பிடாம எவ்வளோ நாள் ஓடியிருக்கேன். பஸ்ஸ விட்டுட்டு நான் வந்து 8:30 மணிக்கு இருக்கணும் டவுன்ல. ஸ்கூல்ல இருக்கணும். லேட்டாவே போமாட்டேன். 8:30 மணிக்கு எப்பாடுபட்டாவது ஓடிருவேன் சாப்பிடாம கூட. அப்படியெல்லாம் ஓடி என்ன பிரயோஜனம்? இப்ப என்ன நான் என்ன லட்ச லட்சமா சம்பாதிச்சுட்டு இருக்கேன். நானும் 2 வருஷமா வீடியோ போடுறேன். நீங்க யாராவது என்ன மதிக்கிறீங்களா? எங்க போனாலும் நமக்கு மரியாதை கிடையாது. அது கல்யாணம் அது கொஞ்சம் பெர்சனாலிட்டி நல்ல இன்னும் ஒரு ஒரு 150 சென்டிமீட்டர் இருந்திருந்தா கூட பரவால்ல. ஒரு 155 4 பேர் மதிப்பாங்க. இந்த அப்புறம் இப்படி பார்க்கறது, அப்புறம் என்கிட்டயே கேட்பாங்க சிலரு. நீங்க ஷார்ட்டா இருக்கீங்க அப்படின்னு. இதெல்லாம் எனக்கு நீங்க சொல்லி தரணுங்கிற அவசியம் இல்ல. என் கூட பேச இஷ்டம் பேசுங்க, பேசாட்டி போங்க. ஏன்னா நம்ம வந்து புக்கு இந்த லட்சணத்துல இருக்கு பாருங்க. பிள்ளைங்கள கஷ்டப்படுத்தியெல்லாம் இங்க பாருங்க கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த சொல்லிக் படிச்சதுன்னா மனசுல தங்காது. புரியுதா? நீங்க வந்து ஒரு சாப்பாட சந்தோஷமா சாப்பிட்டா தான் அது நல்லா செரிக்கும். சந்தோஷமா ஒரு சினிமாவ பாருங்க. அது அப்படியே மனசுல பதியும். அதுபோல அந்த பிள்ளைங்க சந்தோஷமா படிச்சா தான் மனசுல தங்கும். இல்ல திரும்பவும் வந்து இங்க பாருங்க மெய்யெழுத்துக்களோட வரிசை எல்லாத்துக்கும் அது உயிரெழுத்து நல்லா தெரியுது. மெய்யெழுத்துக்கள் இந்த பிள்ளைங்களுக்கு இந்த லாஸ்ட் இயர் என்கிட்ட படிச்ச பிள்ளைங்களுக்கு மெய்யெழுத்துக்கள உருப்படியா நாங்க மனப்பாடம் பண்ண சொல்லி தரவே முடியல. அந்த 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 புக்க வச்சுக்கிட்டு அது எப்படி நேரம் செலவு வீணா போகுது தெரியுமா? நம்மளோட நம்மளோட கை நம்மள வந்து சுதந்திரமா செய்ய விடுறதே கிடையாது. அந்த புக்கு, அந்த பேஜ், அந்த ஹோம் ஒர்க்கு இட்ஸ் வெரி இரிட்டேட்டிங். மெய்யெழுத்துக்கள் வந்து இப்படிதான் சொல்லிக் குடுக்கணும். இப்படிதான் இத்தன வருஷம் தான் சொல்லிக் குடுக்கணும். எல்லாத்துக்கும் ரூல்ஸ். என்ன ரூல்ஸு? சில பிள்ளைங்க தவழ்ந்து போகுது. சில பிள்ளைங்க நக்கரிச்சுக்கிட்டே போகுது. சில பிள்ளைங்க இப்படி இப்படி வேற வேற மாரி நகர்ந்து போகுது. எல்லா பிள்ளையும் இப்படியே சின்ன குழந்தைங்களா நகர்ந்து போகுதா? இப்படிதான் இருக்கணும். இத்தன வார்த்தை தான் சொல்லி தரணும். இத பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேன்து. பிள்ளைங்க வந்து கிளாஸ்ல படிக்கிறோன்றதே அதுகளுக்கு தெரியக்கூடாது. நான் சொல்லுவேன், "செல்லம் சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் இரு செல்லம்" அப்படின்னு பேசிட்டு, அப்படியே அதுகளுக்கு வந்து நேரம் போறதே தெரியக்கூடாது. நான் புரோட்டோகால் படி தான் நடப்பேன். இந்த வார்த்தைகள படிக்கணும். இந்த வார்த்தைகள சொல்லணும். எல்லாரும் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார வச்சு, ஏதாச்சும் ஜென்ரலா பேசுறப்போ, அவங்கள பேச விடணும். சும்மா போர்ட பார்த்து எழுது, எழுது, எழுதுன்னு. அதுகளுக்கு எழுத்தோட வடிவமே தெரியல. மெய்யெழுத்துக்களோட வடிவமே தெரியல. அப்புறம் எப்படி இந்த பிள்ளை இப்போ ஒரு அனிதான்னு ஒரு பேருன்னு வச்சுக்கோங்க. ஆ தெரிய தெரியும். நீன்ற உயிர்மெய் எழுத்து தெரியாது. தான்ற உயிர்மெய் எழுத்து தெரியாது. அப்புறம் அந்த சொந்த பேர எழுதுன்னுகிட்டு இருந்தா, அதுவா நமக்கு முக்கியம்? அது நம்மலாம் 1ஆம் கிளாஸ்ல அப்படியே படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன் இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அதாவது இந்த ரூல்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ரூல்ஸே வந்து அந்த பிள்ளைங்களோட மனநிலைக்கு ஏத்த மாதிரி இல்லன்றேன் நான். அதுவா படிக்கணும். சரி உயிர் எழுத்து படிச்சுட்டோம், மெய் எழுத்து படிச்சுட்டோம். சரி அடுத்து போவோம், அடுத்து போவோன்ற ஒரு ஆர்வம் வரணும். ஐயோ! உண்மையிலே சொல்றேன் இந்த பிள்ளைங்கலாம் திருப்பி இதுகளோட பிள்ளைங்கள கூட்டிக்கிட்டு தமிழ் ஸ்கூலுக்கு வரவே வராது. தெரியுமா உங்களுக்கு? இந்த ஸ்கூல்ல இருந்து பெறுவது என்ன? அவங்களும் யோசிப்பாங்கல்ல. நம்ம எதுவுமே பிரயோஜனம் இல்லாம செய்ய மாட்டோம்ல. ஒரு ஞாயித்துக்கிழமை எப்படி அந்த பிள்ளைங்க தியாகம் பண்ணுவாங்க? இந்த வாணி, கண்ணன், இந்த புக் அமைப்பு இதெல்லாம் வந்து நல்லதுக்கே கிடையாது. வெள்ளிக்கிழமை நெகட்டிவா பேசுறேன்னு நெனைக்காதீங்க. இந்த புக்க மாத்தலன்னு வச்சுக்கோங்க, நான் அப்புறம் என்னென்ன பேசுவேன், எப்படி பேசுவேன்னு எனக்கே தெரியாது. நீங்க தமிழ் ஸ்கூல்ல வந்து ஏன் இப்படி பேசுனேன்னா, அதெல்லாம் என்னால டெலீட் பண்ண முடியாது வீடியோவ. நீங்க வந்து அந்த ஸ்கூல்லேருந்து இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சீங்க. பிரயோஜனம் என்ன? அதாவது அம்மா வீட்லேருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து தனி குடித்தனம் போறப்ப அங்க வந்து சாப்பிடுவாங்களாம். அதாவது அம்மா 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 வீட்லேருந்து எடுத்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து தனி குடித்தனம் இருப்பாங்கல்ல, பையனும்
அது பொண்ணு மருமகனும் அதில் சாப்பிட்றது. அதே தானே இங்கேயும் நடக்குது. எத்தனை ஸ்கூல்னாலும் சரி புக்கு ஒண்ணு தான். அப்போ அந்த புக்கு சரியில்லன்னா புக்க குறை சொல்லி தானே ஆகணும். ஏன் நான் குறை சொல்லக்கூடாதுன்னு யாரும் என்ன சொல்ல முடியாது. எனக்கு சுதந்திரம் இருக்கு. இந்தியாவுல தான் ஹைட்டு, கலரு, இந்த பணக்காரங்களா, ஏழையா அப்படின்லாம் வந்து பார்ப்பாங்க. ஆஸ்திரேலியாவுல அப்படி பார்க்க மாட்டாங்க. எவ்ரிபடி ஹேவ் வாய்ஸ். எல்லாரோட குரலையும் கேட்பாங்க ஆஸ்திரேலியாவுல. இது வந்து இந்தியா கிடையாது. "நீ எல்லாம் சொல்லலாமா? ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் நீ எல்லாம் சொல்லலாமான்லாம்" கேட்கக்கூடாது. புரியுதா? நான் 12த் வரைக்கும் படிச்சிருக்கிற ஒரு ஆளா இருந்தா கூட, நீங்க என்ன 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிற ஒரு ஆளா இருந்தா கூட, நீங்க இத சொல்லக்கூடாதுன்னு நீங்க என்ன அறிவுறுத்த முடியாது. உங்களுக்கெல்லாம் வேல வெட்டி இருக்கு. உங்களுக்கு இந்த விஷயம் தேவையில்லாதது. எனக்கு வேல வெட்டி இல்ல. நான் சின்ன பிள்ளைலருந்து இப்படித்தான் இருக்கேன். நான் இப்படி எனக்கு தப்புன்னா எங்க வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ எது சரியோ, எது தப்புன்னு யோசித்து பார்த்து முடிவு பண்ணும்பாங்க." இது தப்பு அப்படின்றனால நான் தப்புன்னு சொல்றேன். எனக்கு ஒண்ணும் பயம்லாம் கிடையாது. சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். 31 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால தயவு செஞ்சு சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு வந்து என்ன என்னோட முகம் குரல் பிடிக்கலையா? முகம் பிடிக்கலையா? தெர்ல. அ ஒருவேள நான் வந்து மண்டைய போட்டு பரலோகம் போயிட்டா வேணா, நான் YouTubeல ஹிட் ஆகலாம் போல இருக்கு. என்ன பிரச்சனைன்னே தெர்ல. யாரும் சப்ஸ்கிரைப் பண்றதில்ல. ம் ஷேர் பண்றது கிடையாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா கிடக்கு. வீட்ல சொல்ல மாட்டாங்களா? "நீ ஏன் இந்த வெட்டி வேல செஞ்சுட்டு இருக்கன்னு?" எனக்காகவா நான் பேசிட்டு இருக்கேன்? என்ன ஒரு 8,00,00,000 பேர் இருக்கீங்க. அதுல ஒரு 2,000 பேர் கூடவா எனக்காக இல்ல? ஒரு வீடியோ 10 அப்படியே ஆசையா பேசுறேன். 10 வியூஸ், 20 வியூஸ் போகுது. அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. 8,00,00,000 பேர்ல ஒரு 2,000 பேர், 1000 பேர் கூட இல்ல. ஒரு 200 பேர் கூட பார்க்கக்கூடாதா? இந்த எலக்ஷன் டைம்ல எல்லாம் உங்களுக்காக நான் பேசலையா? ஏன் அப்படி இருக்கீங்கன்னு தெர்ல. இதுல யாதும் ஊரே யாவரும் கேளீர். நான் ஒரு கேளீர் நான் வந்து உறவினர் கிடையாது. நான் உங்களோட அக்கா, தங்கச்சி மாதிரி. ஆனா எனக்கே நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. யாராவது ஒரு 17, 18 வயசு பொண்ணு தாவணி கட்டிட்டு டான்ஸ் ஆடிச்சுன்னா, அதுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அப்ப நான் வந்து ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை பெத்தவங்கலாம் YouTubeக்கு வரக்கூடாது. இது என்ன இது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு இடமா அது YouTube? கவர்ச்சிய காட்டுற ஒரு இடமா YouTubeன்னு நான் கேட்கிறேன். இல்ல நான் சமையல் வீடியோ தான் போடணுமா? அதான் சமையல் வீடியோ போடுறதுக்கு 1000 YouTube சேனல்ஸ் இருக்கு. அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? கேமராவ போய் அடுப்புகிட்ட வச்சு எடுக்கணும். அது யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ, அந்த வீடியோ பண்ணட்டும். எனக்கு என்ன? இங்க பாருங்க ஒரு 5 நிமிஷம் தான். போய் சாமி கும்பிட்டுட்டு நல்ல வார்த்தையா வரணும்னு சாமிட்ட வேண்டிட்டு வருவேன். சாமி கும்பிட்டுட்டு வந்து பேசுறேன் அவ்வளோதான். இந்த ட்ரெஸ்ஸ மாத்திட்டு தூங்க போயிருவேன் அவ்வளோதான். 10:30 மணிக்கு நான் பேசிட்டு இருக்கேன். சமையல் வீடியோ அப்படி பண்ண முடியுமா? கிச்சன் அவ்வளோ நீட்டா இருக்கணும். ஏதாவது ஒண்ணு புதுசு புதுசா சமைச்சுக்கிட்டு இருக்கணும். சரியா வரணும். தீஞ்சு போயிடும். அதெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எனக்கு சின்ன பிள்ளையிலருந்து நான் பேசணும். எனக்கு தெரிஞ்சத அதாவது எனக்கு ஒரு 10 விஷயம் தெரிஞ்சாலும் அத எல்லாத்தையும் மத்தவங்கள்ட்ட சொல்லிறணும்னு ஆசை. இப்ப நான் பாருங்க இந்த டிசம்பர் இது இது நெறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த தவசிக்கீரை விஷயத்த வேற நாட்டுக்காரங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். இத சாப்பிடுங்க நல்லாருக்கு. எங்க வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா, எங்க செடியெல்லாம் காமிப்பேன். இது நல்லது, இது நல்லது வாங்குங்கன்னு சொல்லுவேன். எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலருந்து அப்படியே பேசி பேசி பழகி இதுவாயிடுச்சு. அது பழக்கமாயிடுச்சு எனக்கு. எங்க அம்மா, அப்பாலாம் வந்து எங்க அம்மா, அப்பாட்டலாம் அனுமதிலாம் கேட்க மாட்டேன். நான் ஒரு 5 வயசுலேருந்தே அப்படிதான் இருக்கேன். நான் இவங்களுக்கு உதவி செய்யட்டுமா? அவங்கள்ட்ட இது பண்ணட்டுமா? யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா, தின்பண்டம் வீட்ல இருந்துச்சுன்னா, அம்மா எடுத்து குடுக்க போறேன்னு தான் சொல்லுவேன். எடுத்து குடுக்கட்டுமா? அப்படி கேட்க மாட்டேன். எடுத்து குடுமா அப்படின்னுவேன். இந்த பெரியம்மா வந்திருக்குது மிச்சர் எடுத்து குடுமா அப்படின்னுவேன். சரி குடு அப்படின்னுவாங்க. நான் வந்து ஒரு ஒரு அனுமதி கேட்டு ஒண்ணு ஒண்ணு செய்ற ஒரு ஆள் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே அப்படியே பழகிட்டாங்க. இப்ப தான் அனுமதி கேட்கறதுனா என்னன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் யோசிக்கிறேன். ஐயோ! அனுமதி கேட்கறதுன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு. தைரியமா அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படிங்கிறது எங்க வீட்ல சின்ன பிள்ளைலருந்து சொல்லுவாங்க. நீ நல்லா யோசித்து பாருங்க. நீ நல்லா யோசித்து பாரு. நல்லா யோசித்து பாரு. வர்ற ப்ளஸ், மைனஸ் நீ தான் பொறுப்பு. நல்லா யோசித்து பாரு, நல்லா யோசித்து பாரு. நல்லா யோசித்து பார்த்துட்டு சரின்னா பண்ணு அப்படிம்பாங்க எங்க வீட்ல. சில சில முடிவுகள் தப்பாவும் போயிருக்கு. சிலது கரெக்டாவும் இருந்திருக்கு. எல்லாமே கரெக்ட்டா இருக்குமா? சொல்லுங்க. இப்ப நான் யூடியூப் சேனலுக்கு பேச வந்தது முக்கியமான காரணமே, திருச்சியில ஒரு பையன் ஒரு லவ் ஃபெயிலியர்ல ஒண்ணுமே இல்ல. ஒரு 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 கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தா கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அவன் இறந்து போயிட்டான். ஒரு இன்ஜினியரிங் படிச்ச பையன். நான் அப்பதான் யோசிக்கிறேன், ஏன் இந்த பையனுக்கு ஒரு மென்டல் சப்போர்ட் யாரும் குடுக்கல?
வீணா இறந்து போயிட்டானே! 22 வயசு தான் இருக்கும். அப்பதான் நான் பேசணும்னு நெனச்சேன். ஏன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 4, 5 வருஷமா யூடியூப் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு வந்து என் தம்பியோட பொறந்த நாள். 21/3 இந்த மார்ச் 21 பொறந்த நாள். இந்த இந்த டைம்லலாம் பொறந்துட்டான்னு நெனைக்கிறேன். அதாவது 7 டூ 9, 10க்குள்ள அந்த டைம்ல பொறந்தான். டைம் எனக்கு சரியா தெர்ல. ஏன்னா, அதெல்லாம் ஜாதகத்துல தான் இருக்கும். ஆ என் தம்பி பொறந்த நாள். சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் அடுத்த வீடியோ இன்னைக்கே பண்றேன். அது இன்னொரு வீடியோ. நல்ல வீடியோ அது. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.